ஹாய்ங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருந்தேங்க. அதுக்கு நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் சரி இது ஒரு பெரிய வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேங்க. இப்போ இதில் நான் ப்ரீஃபாக வீட்டிலையே எப்படி ஹோம்மேட் சாம்பிராணி செய்யலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள் சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், நம்மக்கிட்ட என்ன பூ இருந்தாலும் சரிங்க, பூ இருந்தாலும் ஓகே, அது ட்ரையாக இருந்தாலும் ஓகே, நம்ம சாமிக்கிட்ட வச்சு உதிர்ந்து போகும் இல்லையா, அந்த பூ கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்கேன். உங்கள்கிட்ட பழைய பூ இருந்தாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னு சொல்லிடுறேன். நெய் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ண வேண்டி வரும். பன்னீர் வேணும். அடுத்து கொஞ்சம் தசாங்கம் எடுத்துக்கோங்க, கட்டி சாம்பிராணி, அடுத்து கற்பூரம். இதெல்லாம் மெயினாக இதில் ஆட் பண்ண வேண்டியது. இது கூட நம்ம இப்போது நீம் போட்டு பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இதில் நீம் போட்டுக்கலாங்க. நீம்னா நம்ம வேப்பந்தலை போடும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஹெர்பல் வாசனையாக இருக்கும். வேப்பந்தலை போட்டு பண்ணும்போது நம்மளுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் புகை பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ என்னென்னா, இப்போ அந்த பொருளெல்லாம் பூவெல்லாம் போட்டு கிராம்பு, சோம்பு, கொஞ்சோண்டு வாசத்துக்கு வேண்டி ஜவ்வாது, அடுத்து நெய் எல்லாமே ஆட் பண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு பேஸ்ட்டு பதத்தில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் இந்த நீடில் இருக்குங்க இல்லையா, இந்த ஊசி மாதிரி ஒரு நீடில் இருக்குங்கள்ல, அதில் அந்த பேஸ்ட்டை உள்ளே வச்சு நல்லா ஃபில் பண்ணி நல்லா உள்ளே வச்சு நல்லா தள்ளி விட்டு கேப் இல்லாமல் ஃபில் பண்ணி நல்லா அமுத்தி விட்டு தான் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா உள்ளே வச்சு நல்லா அமுத்தி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அழகாக எடுத்திங்கனாலே நம்மளுக்கு சாம்பிராணி ஷேப் கிடச்சிருங்க. வீட்லையே நம்ம செலவில்லாமல் பண்ணிக்கலாம். மிஞ்சி போச்சுன்னா எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு 100 ருப்பீஸ்க்குள்ளே தாங்க எனக்கு செலவாச்சு. அதுலேயே பாருங்கள் இன்னும் எவ்வளோ சாம்பிராணி இருக்குது. இன்னொரு பேட்ச் செய்யாமல் வச்சுருக்கேன். இது வீடியோவுக்கு வேண்டி ஒரு பேட்ச் மட்டும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம பில்லரில் போட்டு நம்ம ஷேப் பிடிச்சும் கூட வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம். இல்லைன்னா நம்ம கையிலேயே கூட நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் செஞ்சுக்கலாம். முக்கோண ஷேப்பில் செஞ்சு காய வைக்கிறதா இருந்தால் கூட காய வச்சுக்கலாம். வீட்டுக்களவாக செய்யறதுனா இப்படி பண்ணலாம். நம்ம சேல்க்கு இது பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரணுன்னா நம்ம மோல்டு கூட இருக்குது, வாங்கி பண்ணிக்கலாம். ஆன்லைனில் மோல்டு 1500 சம்திங். இப்போ இது ஒரு 2 நாள் வெயில நல்லா காய வச்சு எடுத்து இந்த மாதிரி ஒரு ஏர் டைட் கண்டெய்னருக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா ஸ்மெல்லாக இருக்குங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது எப்படிடா பத்தும், வாசம் வருமா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ஒரு தடவை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா குட் ஸ்மெல்லாக இருக்குங்க. நீம் போட்டால் மட்டும் கொஞ்சம் ஒரு ஸ்மெல் ஒரு மாதிரியாக இருக்கும். வெறும் ஃப்ளவர் மட்டும் நீங்கள் போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பர் ஸ்மெல்லாக இருக்கும். வீடே கமன்னு நல்ல ஸ்மெல் கிடைக்குங்க. இப்போ நான் பற்ற வச்சு காமிக்கிற பாருங்கள் அது எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு. ஒரு இடம் கூட நிற்காமல் ஃபுல்லாக எரியுதுங்க. மேலே கம்ப்ளீட்டாக பற்ற வச்சோம்னா ஃபுல்லாக கீழே வரையும் எரிஞ்சு நிற்கிது. அதனால் நீங்கள் தாராளமாக வீட்டில் செய்யலாம். இதை அடுத்த லெவலில் பிஸ்னஸாக கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இதில் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குது. பைண்டிங்க்கு வேண்டி ஆட் பண்ண வேண்டியது அதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.